நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கதையில ஒரு ஆச்சரியமான விஷயம் மறைஞ்சிருக்கு. அத பத்தி தான் நம்ம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். சரி, ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நீங்க எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா, நற்செய்திகள்ல வர்ற முக்கியமான சம்பவங்கள்லாம் பெரும்பாலும் எங்க நடக்குதுன்னு? கவனிச்சு பாத்தீங்கன்னா, ரெண்டே ரெண்டு இடங்கள் திரும்ப திரும்ப வரும். ஒன்னு ஒரு சாதாரண மீன்பிடி படகு, இன்னொன்னு ஒரு வீடு. தரவுகளின்படி பார்த்தா ஒரு படகுல அல்லது படகுல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 18 முக்கியமான குறிப்பிடத்தக்க சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்னும் ஆச்சரியம் என்னன்னா ஒரு வீட்டுக்குள்ள மட்டுமே 24 முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. அப்போ இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஏதோ எதேச்சியா நடந்தது இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான பேட்டர்ன் இருக்கு. ஒரு திட்டமிட்ட வியூகம் இருக்கு. அத நாம புரிஞ்சுக்கிட்டா மொத்த கதையும் வேற மாதிரி தெரியும். சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். முதல்ல அந்த முதல் தளமான படகுல இருந்து ஆரம்பிக்கலாம். படகுங்கிறது சும்மா பயணம் செய்யறதுக்கு மட்டும் இல்ல. அது ஒரு செய்திய முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பெரிய கூட்டத்துக்கிட்ட கொண்டு சேர்க்க முடியுமோ அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கிட்ட கொண்டு சேர்க்கிற ஒரு பொது மேடையா பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஸ்லைட்ல பாருங்க, இது ரொம்பவே சுவாரஸ்யமானது. படக ரெண்டு விதமான பொது விஷயங்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஒன்னு பெரிய கூட்டத்துக்கு போதிக்கிறதுக்கு, இன்னொன்னு தன்னோட வல்லமைய காட்டுறதுக்கு. உதாரணமா ஊமைகளை சொல்லும்போது அந்த படகு தண்ணீல மிதக்கிற ஒரு பிரசங்க மேடை மாதிரி ஆயிடுச்சு. இதனால கரையில இருந்த கூட்டத்தை ரொம்ப சுலபமா கையாள முடிஞ்சது. அதே மாதிரி புயலை அமைதிப்படுத்தினது அது வெறும் அற்புதம் மட்டும் இல்ல, இயற்கைக்கு மேல தனக்கு அதிகாரம் இருக்குன்னு எல்லாருக்கும் நேரடியா காட்டின ஒரு செயல் விளக்கம் அது. சரி, இப்ப ரெண்டாவது தளத்துக்கு போவோம். அதுதான் வீடு. இந்த ரெண்டும் எப்படி ஒன்னா வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். படகு ஒரு பொது மேடைனா, வீடு ஒரு தனிப்பட்ட வகுப்பறை மாதிரி. நெருக்கமான சீடர்கள் கேள்விகள் கேட்கவும் விஷயங்களை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கவும் இது ஒரு இடமா இருந்துச்சு. இதுதான் அந்த ரெண்டுக்கு உள்ள தொடர்ப சூப்பரா விளக்குது. படகுல இருந்து பொதுவா சொன்ன விஷயங்களை வீட்டுக்குள்ள தனிப்பட்ட முறையில விளக்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு பேதுரோட மாமியார குணப்படுத்தினது. அது ஒரு தனிப்பட்ட நெருக்கமான சூழல்ல நடந்த ஒரு சேவை. இதோட நோக்கம் உறவுகளை பலப்படுத்துறது, கூட்டத்தை கவர்றதில்ல. இது ஏதோ அப்பப்போ நடந்தது இல்ல. இந்த ரெண்டு தளங்களும் ஒரு குறிப்பிட்ட தாளத்தோட ஒரு வியூகத்தோட திரும்ப திரும்ப ஒன்னா வேலை செஞ்சிருக்கு. இந்த ரெண்டு அடுக்கு மாடல் ஒரு தெளிவான செயல்பாட காட்டுது. முதல்ல படகு மூலமா பரந்த அளவுல பொதுமக்களை சென்றடைகிறது. அடுத்து வீடு மூலமா ஒரு சின்ன குழுவுக்கு ஆழமான பயிற்சி கொடுக்கறது. இது ஒரு தொடர் சுழற்சி மாதிரி நடந்துகிட்டே இருந்திருக்கு. சரி, இதையெல்லாம் ஒரு பெரிய படமா பார்த்தா இந்த ரெண்டு தளங்களும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா நமக்கு என்ன சொல்ல வருது? இந்த ஸ்லைடு விஷயத்தை ரொம்ப தெளிவா சுருக்கமா சொல்லுது. படகு பரவலா மக்களை சென்றடையறதுக்கு, வீடு சீடர்களுக்குள்ள ஆழமான புரிதலை உருவாக்குறதுக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு தளம் அந்த இயக்கத்துக்கு வேகத்தை கொடுக்கவும், இன்னொரு தளம் அதுக்கு ஒரு உறுதியான அடித்தளத்தை அமைக்கவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒன்னு வேகத்தை கொடுத்தது, இன்னொன்னு நிலைத்தன்மையை கொடுத்தது. இது நம் மனசுல ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புது. அதாவது, இந்த 2000 வருஷம் பழமையான தகவல் தொடர்பு முறை இன்னைக்கு ஒரு நீடித்த இயக்கத்தை உருவாக்குறதுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க.